வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு அல்லூர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். வணக்கம் சார். இந்த கங்கை அமரன், வைரமுத்து இவர்களுக்கு இடையேயான அந்த மோதல் முற்றி இருக்கிறது. யாருக்கு தான் பாடல் சொந்தம், நீங்க சொல்லுங்க. வைரமுத்து அவர்கள் ஒரு திரைப்பட விழாவில் பேசிய பேச்சு இப்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. நான் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டேன். அதில் எந்த தவறும் இருப்பதாக ஒரு விமர்சகராக எனக்கு தெரியவில்லை. அவர் அதில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு திரைப்பட பாடலுக்கு இசை பெரிதா மொழி பெரிதா என்கிற ஒரு சர்ச்சை. ஒரு சில பேர் சொல்றாங்க பாட்டு வரி தூக்கலா இருக்குது, மியூசிக் தூக்கலா இருக்குங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு. ஆனால் அதுல ஒரு சில இடங்கள்ல இசை தூக்கலா இருக்கும், ஒரு சில இடத்துல மொழியினுடைய இது இருக்கும்னா ஒரு சாதாரணமா அது ஒரு அந்த சர்ச்சைக்கு ஒரு அவருடைய அனுபவ அறிவுக்கு ஏற்பட்டு உட்பட்ட வகையில் மிக தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல இசை அருமையா இருக்கும், ஒரு சில இடத்துல பாடல் வரிகள் அருமையா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததல்ல, ரெண்டும் ஒன்னா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி, புரியாதவன் அஞ்ஞானின்னு சொன்னத அவர் சொன்னதை ஞானி அஞ்ஞானி என்பதை வைத்து கொண்டு கங்கை அமரன் தப்பா புரிஞ்சுக்கிட்டார். ஒரு இசைஞானி ஏதோ சொல்றாரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையில வைரமுத்து யாரையும் மறைமுகமா பேச மாட்டார், வெளிப்படையா பேசக்கூடிய நபர் தான். யாரையும் மறைமுகமா பேசக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் கோலை இல்லை, நேரடியா பேசுவாரு. அந்த அளவுக்கு துணிச்சலான ஆள் தான். அவர் சொன்ன கருத்துங்கிறது ஒரு தவறான கருத்து இல்லை. இது இப்ப கங்கை அமரன் தேவையில்லாம அதுல பேசுறார். எப்படி தேவையில்லாம பேசுறாருன்னா, அவர் சொன்ன கருத்து என்னுடைய மொழிதான் உயர்ந்தது என்று அவர் சொல்லவில்லை, இசையில் தாழ்ந்தது என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு இடத்துல மொழி டாமினேட் பண்ணும், ஒரு இடத்துல இசை டாமினேட் பண்ணும் சொல்றது ஒரு குவைட் நேச்சர். அது ஒரு கலவை. ஒரு இசைக்கு மொழியும் பாடல் ரெண்டுமே தான் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்தாதான் அது இசை. நீங்க இசைக்கு ஜாதி, மதம், மொழி எதுவுமே கிடையாது. அதனுடைய கேட்ப ரசிகர்களுக்கு அது கவர்தா அப்படின்னா அது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாதான் முடியும். இதுல அதை சொன்ன விமர்சனங்கிறது அவர் ஒரு பொதுவா ஒரு சர்ச்சை இருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அதை விவாத பொருளாக்கியது கங்கை அமரன் தான். கங்கை அமரனுக்கு ஏதோ அவர் மேல ஒரு வன்மம் இருக்கிறது, அதான் தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, எங்களாலதான் நீ பெரிய ஆளான. அது ஒரு சரியான வார்த்தை இல்லை. பாரதி ராஜாவான சொல்லலாம். பாரதி ராஜா தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. இவர் இசையமைப்பாளர் காசு வாங்கிட்டு மியூசிக் போறாரு, அவ்வளவுதான். எந்த ஒரு படம் இசை படமா இருக்கட்டும் பாடலா இருக்கட்டும், அதை முதலிலே வடிவமைப்பது ஒரு டைரக்டர் தான், ஒரு இயக்குனர் தான். காட்சியை சொல்றாரு, இந்த மாதிரி காட்சிக்கு இந்த மாதிரி பாடல் வேண்டும் என்று முதல்ல சொல்லுவது இயக்குனர் தான். ஆக இந்த ஒரு பாடலுடைய வெற்றிக்கு காரணமே இயக்குனர் தான். அந்த இயக்குனர் தான் அந்த சிச்சுவேஷனை சொல்றாரு. அதுக்கான பாடலை வரிகளை இசையமைப்பது இவங்க ரெண்டு பேருடைய பங்கு இருக்கு. ஆக இயக்குனர் பாரதி ராஜா தான் அறிமுகம் பண்றாரு. அப்ப கூட பாரதி ராஜா பேட்டியில சொல்லியிருக்காரு, இவன் என்னிடத்துல கொடுக்கும்போது கூட ஒரு கவிதை புத்தகத்தை கொடுத்து என்னை பயன்படுத்திக் கொள்ள முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு துணியாதான், ஒரு கெத்தாதான் என்கிட்ட கேட்டாரு. படிச்சு பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்புறம் இளையராஜா கூட பார்த்துட்டு இவனை ஐயா கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் அந்த வரி இந்த முதல் பாடல் போடும்போது, இது ஒரு பொன்மாலை போடும்பொழுது அந்த பாடலை எழுதிய உடனே அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் நிறைய படங்கள் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய சக்சஸ் வருது. ரெண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார். இந்த இடையில அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம போக வேண்டாம், அது ரெண்டு பேருக்கு உண்டான விஷயம். இப்ப நம்ம அந்த சர்ச்சையை தான் நம்ம பேசுறோமே தவிர அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை காரணம் அப்படிங்கிறது போகக்கூடாது. அது அவர் நேரடியா இளையராஜாவை குறிப்பிட்டு எதுவும் சொல்லவில்லை, இளையராஜாவை தாழ்த்தி எதுவும் பேசவில்லை. இதுல தேவையில்லாமல் இவர் குறுக்க போடுறார். கங்கை அமரன் தம்பி உடையான் படைக்கஞ்சான்
தம்பி உடையான் படைக்கஞ்சான்ங்கிறது ரைட்டு. எதுக்கு? இளையராஜாவுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து வருது, அண்ணனுக்கு ஏதாவது பாதிப்புன்னா தம்பி வந்து குரல் கொடுக்கலாம். அதுக்கான வேலையே இப்ப இல்லையே. அவர் சொல்றது ஒரு பொதுவான கருத்து, ஒரு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இளையராஜா தான் சொல்லணும் தவிர இவர் எதுக்கு சொல்றாரு? அது கூட சொன்னது கூட ஒரு அளவோட சொல்லியிருக்கணும். இனிமே நீங்க வாயை முடிக்கணும், இல்லாட்டி விளைவுகள் வேற மாதிரி இருக்குன்னா நான் மிரட்டுறேன். என்ன அர்த்தம்? தமிழினத்தினுடைய ஒரு ஆகப்பெரிய ஒரு கவிஞனை நீங்க வாயை முடிக்கணும், இல்லாட்டி விளைவுகள் வேற மாதிரி இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இது வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம். அது வந்து இளையராஜா சொல்லட்டும். அவங்க 2 பேரும் பழகிருக்காங்க, உங்களுக்குள்ள 1000 உறவு இருக்கும், பிரிவு இருக்கும். அவர் சொல்லட்டும், இதனால என்ன வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க, இல்ல மறைமுகமா என்ன சாடி இருக்கீங்கன்னு அவர் சொல்லலாம். இவர் தம்பி எதுக்கு குறுக்க வந்து இவர் இவ்வளவு பேசுற. நான் கூட கங்காமரனை வந்து ஒரு இடத்துல நான் பாராட்டியிருக்கேன். ஏன்னா அவர் ராயல்டி கேட்கும்போது கங்காமரன் பேசுற அண்ணன் எதுக்கு கேட்கிறாரு ராயல்டி, அவர் கேட்கறது தப்பு, உனக்கெல்லாம் காசு இல்ல பணம் இல்ல தன் அண்ணனையே கண்டிச்சவர். அப்போ நினைச்சேன், அடையிட கங்காமரன் ரொம்ப நல்ல தம்பியா இருப்பாரு. இப்ப பார்த்தா அவர் பேசுவதை பார்த்தால் தேவையில்லாம அவருக்கு ஏதோ மன வருத்தம் இருக்கும் போல. தனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் வைரமுத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டாரோ, நம்முடைய பாடல்ல நம்மளும் ஒரு கவிஞனா இருக்கோம், நமக்கு பாட்டுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்காம வைரமுத்து கொடுத்துட்டாரோன்னு அவர் உள்ளூர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வன்மம் இருந்திருக்கு போல. அதனால அவர் இந்த பிரச்சனையை தேவையில்லாமல் அது பெருசாயிருக்கு. என்னுடைய கருத்து அதான். இசைக்கு வந்து ஜாதியோ, நான் வந்து இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இந்த மதயான கூட்டம்னு ஒரு படம் ஒண்ணு, நான் அந்த படத்தை பார்க்கல, யூடியூப்ல அகஸ்மாத்தா பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பாட்டு முக்குளத்து வீரரையா ஜெயக்குடி தேவரையான்னு ஒரு பாட்டு, இது சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு. சும்மா 2-3 இன்சிடென்ட் தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு யாரோ அது பாடினது யாரோ ஒரு, நான் பதிவுகளை கீழே கமெண்ட்டை பார்க்குறேன். அந்த கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப வியப்பா போச்சு. ஏன்னா நான் வந்து பொதுவா இந்த தேவர்னு பாட்டு போடும் பொழுது அப்போ மாரி செல்வராஜ் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு கம்யூனலா ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பாட்டை கேட்டது கீழே போட்டிருக்காங்க, பதிவு கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. ஒரு 100 பேர் 150 பேர் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் பறையர் சமூகத்தை சேர்ந்தவன், ஆனாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவர், நான் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவன், இந்த பாடல் எனக்கு பிடிக்கும். நான் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவன், இந்த பாடல் எனக்கு பிடிக்கும். நான் அசந்து போயிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு காரணம் வந்து இசையினுடைய தாக்கம், இசையுடைய தான் இருக்கு. அதாவது இசைக்கு ஜாதியோ மதமோ மொழியோ கிடையாது, ஒரு பெரிய உதாரணம். நீங்க வேணா அந்த மதையான கூட்டத்துல அந்த பாட்டை பொண்ணு கீழே கமெண்ட்ஸ் பாருங்க, அவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. நான் வியந்து போனேன். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இதற்கு வந்து ஜாதியோ மதமோ மொழியோ கிடையாது. இது ஏன் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கங்காமரன் கிளப்பினார் என்பதுதான் பிரச்சனை. தேவையில்லாத ஒரு சர்ச்சையை அவர் உருவாக்குறார். இது வந்து ஒரு கூட்டு கலவை, ஒரு கவிஞன் எல்லாருடைய முயற்சி இருக்கு. ஒரு ராயல்டி கேட்கிறாரு, இப்ப இளையராஜா ராயல்டி கேட்டார், எஸ்பிபி கேட்டாரு, அது ஒரு பிரச்சனையாச்சு, சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்துச்சு, அதுல பேசி முடிச்சுட்டாங்க. இவர் எதுக்கு அதுல கங்காமரன் பேசியது இல்ல தவறு என்பது என்னுடைய. சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிரபல யூடியூபர், எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கருடைய கைது என்பது நியாயப்படுத்தக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா சவுக்கு சங்கர் கைது நியாயமான ஒண்ணுதான். அது உள்நோக்கம் இருக்கிறதாக நம்ம சொல்லலாம், உள்நோக்கம் இருக்கிறதாக சொல்லலாம், அவர் சொல்லலாம். ஆனா அவருடைய பேசிய வார்த்தைகள், அந்த பேசிய வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்படக்கூடிய நபர் தான். ஒரு அரசு, ஒரு காவல்துறை அதிகாரியை குற்றம் சாட்டலாம், சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது, கருத்து உரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது. அவன் இவன் பொறுக்கி என்றெல்லாம் பேசுவதற்கு எங்க இடம் இருக்கு? நீங்களே அப்படி பேசுனா அப்புறம் காவல்துறைக்கு என்ன? காவல்துறை நம்மளை நம்மை காவல் காப்பதற்காக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு காவல்துறை. அதில் இருக்க அதிகாரிகள் வந்து தவறு செய்வர் இருக்கிறார்கள். காவல்துறையில எல்லோருமே 100க்கு 100 யோக்கியமாறு என்று சொல்வார்களே, அதுல நிறைய கருப்பு ஆடுகள் இருக்கிறது. அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை. நிறைய பொய் வழக்குகள் போடுகிறார்கள். என் மீது கூட பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன். பொய் வழக்குன்னா அது வந்து பொய் வழக்கு. இப்ப செவு சுதந்திரம் மேல போட்டது பொய் வழக்கு. இவர் பேச்சு இருக்காரு. இவர் என்ன பேசுறாரு? ஒரு லேடி பிசி வந்து அவருடைய மார்பகத்துல அவருடைய படத்தை பச்சை குத்தி வச்சிருக்காரு அப்படின்னு. அதனால அவர் பொம்பளை பொறுக்கின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த பொண்ணு விரும்பி அவரை விரும்பி இருக்கலாம், ஒருதலையா காதலிச்சிருக்கலாம், அதனால அந்த பச்சை குத்தி இருக்கலாம். அது அவனுடைய முழு விவரங்கள் விசாரணையில தான் தெரிய வரும். அவரை பொம்பளை பொறுக்கின்னு எப்படி நீங்க சார்ஜ் பண்ணணும்? அது அந்த பொண்ணு சொல்லும். சம்பந்தப்பட்ட அந்த லேடி கான்ஸ்டபிள் என்ன வந்து நான் வந்து இது பண்ணாரு, என்ன பச்சை குத்த சொல்லி
போர்ஸ் பண்ணாரு, அதனால குத்திக்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. இவரா என்ன சொல்றாரு, அவர் போல பொறிக்கணும். எப்படி சொல்லலாம்? ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர் ஒரு விஷயம் இல்லை. ஒரு அவன் இவன் என்ற ஏகவசனத்துல பேசுறதுலாம் தவறு. அப்புறம் கைது பண்ணாம என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஒரு காவல்துறை எதுக்குன்னா நம்ம முதல்ல யோக்கியனா? சவுக்கு சங்கர் யோக்கியரா? அவர் மேல எந்த குற்றமும் சொல்ல முடியாதா? ஏராளமா அவர் மேல குற்றச்சாட்டு அதெல்லாம் பல ஊடகவியலாளர்களே சொல்லியிருக்காங்க. அவர் என்னென்ன வேலை செய்யறாரு, என்ன யாராட்ட பணம் வாங்குறாரு, என்ன பேசுறாரு, என்ன அப்படிலாம் தெரியும். அது இல்லாம இன்றைக்கு அவர் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஊடக பிரிவுக்கு போயிட்டார். அதிமுகவுக்கு போனதுனால அவர் சொல்றதுல அந்த நியூஸ் வேல்யூ இருக்காது. இப்ப ஒரு அரசியல் விமர்சனம் இப்ப நான் சொல்றேன்னா, நான் எந்த கட்சியும் சாராமல் இருந்தால்தான் நான் சொல்லுற கருத்துக்களிலே உண்மை இருக்கும். நான் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு கருத்தை சொன்னால் அது அப்படிதான் பார்க்கப்படும். இவர் இந்த கட்சிக்காரர் இப்படிதான் பேசுவார்னு நேச்சுரலாவே ஒரு கலர் வந்துடும். இவர் அதிமுகவினுடைய ஊடக பிரிவாய் போய் பகிரங்கமா பேச ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும் பொழுது அது குற்றச்சாட்டுகள் சொல்லலாம், ஒண்ணுமில்ல. சொல்ல குற்றச்சாட்டுகள் இல்லை, நான் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அதை எப்படி சொல்லணும், எந்த விதத்தில் சொல்ல வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். அவங்க எல்லாம் தெரியும்னா அவனையும் பேசிடலாமா? இப்ப திருச்சியில கூட ஒரு இன்ஸ்பெக்டர், திருச்சி காந்தி மார்க்கெட்ல சுகுமார்னு ஒருத்தர் இருந்தார். அவரை ஒரு பொண்ணு வந்து அவரு அந்த பொண்ணுகிட்ட தகாதவர்கள் நடந்தான்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு. கடைசியா விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணுதான் அவர் மேல மயக்கம் கொண்டு அவரை வந்து டார்ச்சர், அவரு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிருக்கு, என்ன லவ் பண்ணுங்கிற மாதிரி. அது எப்படின்னா ஒரு ஆடியோல வெளியே வருது. அது இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுது. நான் போனேன் அவர்கிட்ட, சைட்ல ஸ்டேஷன்ல என்ன பார்த்தேன், ஜன்னல் வழியா அவர் பேசுற அழகா பார்த்தேன், அது என்ன கண்டுக்கவே இல்லை, நீ எப்படியா பேசி கரெக்ட் பண்ணி விடு அப்படிங்கிற பேசுற ஆடியோ எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த பொண்ணு அவர் மேல ஒருதலையா காதலிச்சிருக்குது, இல்ல அவரை பிராக்கெட் பண்ணணும்னு ஐடியா பண்ணிருக்குது. அதனால கடைசியா அந்த அதிகாரியை மாத்தி விட்டாங்க. இது மாதிரி இருக்கலாம். அந்த பொண்ணு அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம். இந்த ஐஜி அருண் என்பவர், ஏடிஜிபி அருண் திருச்சியில கமிஷனரா இருந்தாரு, எனக்கு அவரை தெரியும். ஆள் கொஞ்சம் போலீஸ்ல ஸ்மார்ட்டா இருப்பார். அதனால அவரை பொம்பளை பொறுக்கி நம்ம சொல்லக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணு மூலம் சொல்லலாம். இதுக்கு ஒரு ஒரு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் உங்கள்கிட்ட, ரெக்கார்டட் எவிடன்ஸ். அந்த பொண்ணு ஏதாவது பேசி இந்த மாதிரி என்ன செஞ்சாரு, எதுவுமே இல்லாம உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக பேசுறதுங்கிறது சரியான வார்த்தை இல்லை. சவுக்கு சங்கர் என்பவர், அதாவது அவர் வந்து நாகா, அதுதான் நம்ம சொல்லணும், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று வள்ளுவருடைய வருகிறார். அவர் நாவுக்காக, அவர் பேசிய வார்த்தைக்காக இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனால அவருடைய கைதை நியாயப்படுத்த முடியாது. அரசுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை சொல்கிறார் என்பதற்காக கைது செய்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர் சொல்லுகிற அளவிற்கு தவறு இருந்தால் அதை லீகலா தான் போகணும். அவர் வந்து சட்ட ரீதியாகவோ இல்ல முதலமைச்சருக்கு அது ஒரு மனுவாகவோ அப்படித்தான் கொடுக்கணும். பொது வெளியில வந்து ஒரு உயரதிகாரி தவறா பேசுறது தப்பு தான். அதை வந்து எல்லோரும் சொல்லணும். நம்ம ஊடகவியலாளர் என்பதற்காகவோ இல்ல அவர் சொன்ன கருத்து நியாயம் என்றெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குது. தப்பு நடக்காத இடம் கிடையாது, எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது. அதை எப்படி சொல்ல வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதை ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை தாண்டி யாரும் போயிடக்கூடாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு அரசாங்கம் என்பது ஒரு நம்மளா ஏற்படுத்தணும். அரசாங்கிறது தனியா உருவானதல்ல, நாமளா உருவாக்குனதான் அரசாங்கிறது. அரசு நம்ம ஒரு குடிமகன், நம்ம ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம். ஆக நம்ம தான் அதை சரி பண்ணணும். அதை விட்டு எல்லாருமே பொறுக்கி போலுக, எல்லாமே ரவுடி போலுக அப்படிலாம் பேசுறதெல்லாம் ஒரு சரியான வாதம் அல்ல என்பது என்னுடைய சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி, வணக்கம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.